நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ கமெண்ட் லைவை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோன்னா வேதா அசோக்குன்னு சொல்லி யூடியூப்குள்ளே போய் வேதா அசோக்குன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும். சரி, முதல்ல யாருன்னு பார்ப்போம். முதல்ல செண்பகம், அதாவது செண்பகத்தினுடைய 2 ஆகஸ்ட் 1993 4:10 PM. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா எனக்கு உடல் நலம் சரியில்லை, எப்போது தீரும்? கணவருடைய நிலையும் சரியில்லை, இது எப்பொழுது தீரும்? அம்மா, உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி தான் சொல்ல முடியும். கணவருடைய தொழிலையோ உடல் நலத்தை பற்றியோ இதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தை பார்ப்போம். முதல்ல 2 ஆகஸ்ட் 1993 4:10 PM சேலம். இதாம உங்கள் ஜாதகம் வந்துருச்சு. உங்கள் ஜாதகத்தில் தனுசு லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்னாதிபதி வலுவாத்தாமல் இருக்குது. லக்னத்தை 2 மாபெரும் சுபகிரகங்கள் புதன் சுக்கிரன் பார்க்குறார். தனுசு லக்னம் 7லேருந்து புதன் சுக்கிரன் பார்க்குறது ரொம்ப அருமையான அமைப்பு தான். லக்னாதிபதி உங்களுக்கு செவ்வாயோட பாக்கியாதிபதியோட இணைஞ்சது நல்ல அமைப்பு தான். ஆனாலுமே உங்களுக்கு எல்லா வகையிலையுமே இப்போ என்ன திசாபுத்தி ஓடுதோ அதை வச்சு தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் செய்யப்படும். 7 சுக்கிரன் வந்திருக்குது. திருமணம் உங்களுக்கு விருப்பப்படி நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் இங்கே 7ஆம் பாவகம் நன்றாக இருக்கிற காரணத்தினால் கணவர் நல்லவர் தான். அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் உங்கள் கணவர் ரொம்ப நல்லவர், நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. பொருளாதார ஏற்றத்தாலும் உங்களுக்கு உடல்நிலை சீராக இருக்குது. அப்படிங்கிறது இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உடல்நலம் நல்லா இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை. உடல்நலம் நல்லா இருக்காதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் செவ்வாய் இன்றைக்கி உங்களுக்கு ராகு திசை ஓடிட்டு இருக்குமா. ராகு எந்த ஒரு சுப தொடர்புலையும் இல்லாமல் இருக்குது. ராகு எந்த ஒரு சுப தொடர்புலையும் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த அமைப்பில் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ராகு திசையும் முடிஞ்சு இப்போ குரு திசை ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நல்லா இருக்குமே. ராகு திசை 2024 2023 2024 முடிஞ்சு 25 குரு திசை குரு திசை சனி புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சனின்னு வந்தால் சனி நோயை கொடுப்பார், கொஞ்சம் கடனை கொடுப்பார், நிம்மதியை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தானே. இந்த 2028 வரைக்கும் அப்படியே நீதிக்கும். அதுக்கப்புறம் புதன் புத்தி வந்தவர் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, கலவனும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக யாரு? அடுத்ததாக கண்ணன் ஜாதகம் 21/2/1994 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஜாதகமா? ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம். சரி, உங்களுக்கு என்ன லக்னம் என்ன ராசி? 21 பிப்ரவரி 1994 8:25 PM பிறந்தவங்க. கன்னி லக்னம். ராகு திசை 10 வருஷம் அது முடிஞ்சு போச்சு. இப்போ குரு திசை, இப்போ சனி திசையில் நீங்கள் இருப்பீங்க. என்ன பண்ணாலும் 6ஆம் இடத்து சனி என்ன கொடுப்பாரு? இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். இவரும் விருப்பப்படி தான் கல்யாணத்தை இங்கே பண்ணியிருப்பாருங்கிறது தான் அங்கே உண்மை. 6ஆம் இடத்து சனி என்ன கொடுப்பார்? 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் சனி இணைஞ்சிருக்காது. சூரியனோட இணையக்கூடாது. விரையாதிபதி வீட்டையே பார்க்குறாரு. இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன திசை? சனி திசையாக இருந்துச்சுன்னா ராகு திசை, குரு திசை, சனி திசை. ஆமாம், 16-26 இப்போ 4 வருஷமாக சனி திசை நடந்துட்டு இருக்குல்ல. கடன்லேயே தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கான கடன் கொடுக்கும், நோய்க்கான கடன் கொடுக்கும்,
இது எல்லாமே கடன் அமைப்பு தானே. சனி திசை பூராமே நல்ல பலன் சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு அடுத்தக்கூடிய புதன் திசையும் இங்கே நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புலாம் இல்லை. வேலை எதுவும் அவர் செய்ய மாட்டார். எந்த வேலைக்கு போனாலும் 10 நாள் 15 நாள் இருப்பார். 15 நாள் கழித்து அப்புறம் திரும்ப இன்னொரு வேலைக்கு போகிறப்பார். இப்படி மாற்றி மாற்றி செஞ்சிட்டு இருப்பார். அவருக்கு எந்த ஒரு சாமர்த்தியமும் துணிச்சலும் இல்லாத ஒரு ஜாதகம். அவரால் எதுவும் செய்ய லக்னாதிபதி வந்து பலகீனம் 6ல் மறைஞ்சாலே சனியோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்தாலே பலகீனம் தான். சொகிச்சா சம்பாரித்து அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். வேறு எந்த சாதனையும் பத்தாது, வேறு எந்த திறமையும் பத்தாது. 6ஆம் பாவகம் இந்த அளவுக்கு வந்து கெட்டு போயிருக்கிற காரணத்தினால 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் தொடர்பு கொண்டு 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால வாழ்க்கை தரன் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இது வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் நீடிக்குது? சனி திசை உங்களுக்கு 2020லேருந்து 5 வருஷமாக நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். கேது புத்திக்கு கேது சுக்கிரன் சூரியன் புத்திக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுமாரான அமைப்பு. சூரியன் சந்திரன் ஆமாம் 4-5 வருஷத்துக்கு இதில் நல்ல பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுற அமைப்பு தான். கஷ்டப்படுற அமைப்பு தான். அதனால் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிங்க. அவருடைய விருப்பம் எங்கேயாவது அடிமையாக வேலைக்கு போங்க. வேறு எந்த முதலாளித்துவம் மாதிரி முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உண்மை. முதலீடு போட்டு தொழில் பண்ணால் தாங்க மாட்டீங்க. அதனால் சனி திசை பாதி பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக தான் அங்கே போகும். வாழ்க்கையில் இங்கே திருமணமும் நடக்காது. 6ஆம் பாவத்தில் வரும்போது திருமண வாய்ப்பை கெடுத்துருங்கிறது அங்கே உண்மை. அதனால் 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்திலேயே 4 கிரகங்கள் உட்காந்துருக்கிறதுனால அவர் 12ஆம் வீட்டோட தொடர்பு உள்ளதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அவ்வளோ நல்லா இல்லைங்கிற அமைப்பில் இங்கே இருக்குது. அதனால் இவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஜீவனம் பண்ண முடியும். சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு வகுத்தை வளர்த்தலாம். அதை மட்டும்தான் செய்ய முடியும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. அடுத்தது யார்? அடுத்தது யார்? யார்? அடுத்தது பாஸ்கரன் எங்கே பிறந்தீங்க? பாஸ்கரன் 4/8/1991 4/8/1991 பாஸ்கரன். அவர் சேலத்தில் பிறந்த ஜாதகமா? என்ன கேள்வி உங்களுது? பாஸ்கரன் 4/8/1991 10:25 AM 10:25 AM. என்ன லக்னம்? இவரும் கன்னி லக்னம் தானே. கன்னி லக்னம். லக்னாதிபதி 12ல் மறைந்து புதன் சுக்கிரன் செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கார். பாஸ்கரன் 12ஆம் இடம் சுபத்துவம். சுக்கிரன் புதன் அடுத்து இருக்கிறார். புதன் சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறார். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை என்ன இவர் போய் கேட்குறாரு? ஏம்மா நீங்கள் கேட்குறீங்க? மகனை பற்றி கேட்குறீங்களா? மகனை பற்றி கேட்குறீங்க. இவர் வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒத்து வர்றது என்ன? அவர் சம்பாதிக்கிறாரு. அவர் கொஞ்சம் சுயநலமாக தான் இருப்பார். இவரும் காதல் கல்யாணம் தான் பண்ணுவார். விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவார். மனைவியும் வேலையில் தான் இருப்பாங்க. மனைவி அமைப்பு நல்லா தான் இருக்குது. 2 பேரும் நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அங்கே கேட்குறீங்க? வேறு என்ன கேள்வி? சொத்து சுகம் பற்றி, பிரிவினை பற்றி ஜாதகம் வந்து அவர் சொத்து சுகத்துக்கு எதாக இருந்தாலும் அவர் வந்து சொத்து சுகத்துக்கு ஆசைப்படுவாங்க எல்லாருமே. அதை இதில் கொண்டாந்து கேட்டிங்கன்னா எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? அவர் நல்ல வருமானத்தில் இருக்கார், தொழிலில் இருக்கார். இவரோட கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்க ஜாதகம் தான் அங்கே தெரியும். ஆனால் இவர் நல்லா இருக்கார். 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. 2 பேருமே உங்ககிட்ட இருக்கிற சொத்தை மொத்தமாக அனந்தமிக்கு சொத்தாக இருந்தாலும் விலை கொடுத்து வாங்குற லெவலுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஜாதகம் நல்லா தான் இருக்குது. இவர் வெளியில் தான் இருப்பார், மனைவியும் வெளியில் தான் இருப்பாருங்க. வேற்றுனா பெண்ணை கல்யாணம் பண்ணுவாருங்கிறதுங்க உண்மை. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, 2ம் பெண் குழந்தையாக இருக்கும். குழந்தைகள் 2 பெண் குழந்தையாக பிறந்திருக்கு. வசதி வாய்ப்பு கூடுதலாக எல்லாமே இருக்குது. அங்கேயே வீடு வாங்கி செட்டில் வர அமைப்பு தான் இங்கே வர்ற அமைப்பு கொஞ்சம் கம்மிம்மா. அதனால் இவரை பற்றிய நீங்கள் கேள்வி, தொழில் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, சம்பாதிக்கிறாங்க. அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை, அடிப்படை தேவை. மற்றது உன்னுடைய குடும்ப விஷயத்தில் அண்ணந்தம்பிக்கை சொத்தை பற்றிலாம் இதில் எங்கள் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஏன்னா செவ்வாய் சிம்மத்திலே இருக்கார். சிம்மத்தில் இருந்தாலும் பாவ தொடர்பு எதுவும் இல்லை. அண்ணந்தம்பிகளுக்குள்ளே சில பிரிவினைகள், சில சிக்கல்கள் இருக்கும். சொத்தை பிரிக்கிறதுல எனக்கே முழு சொத்தையும் விடுமா, பொட்ட பிள்ளைங்களுக்கும் பங்கு இங்கே கேட்கும். ஏன்னா சுக்கிரன் அதே இடத்துல இணைஞ்சிருக்காரு. அதனால் பெண்களுக்கும் அந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் இணைவு. இவர் ஒட்டுமொத்தமாக பொம்பளைங்களை வச்சு இவங்களுடைய கூட பிறந்தவங்களை வச்சு பாகத்தை பிரித்து எல்லாம் இவரே வாங்கிக்கலாம்னு நினைப்பார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் நடக்கக்கூடிய திசாபுத்தினுடைய அமைப்பு அதுதாங்க.
அப்போ தசாபுத்தி அமைப்பில் இவர் லக்னாதிபதி புதன் 12 இருந்தாலும் இவர் சொகுசாக தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார். இப்போ என்ன நீங்கள் சொத்து சுகத்தை பற்றி என்று கேட்டாலும் இவர் எல்லா சொத்தையும் வாங்குகிற தகுதி இருக்குதுமா. அதனால் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், ஜாதகம்லாம் எந்த வகையிலையுமே தவறான ஜாதகம்னு இங்கே சொல்ல முடியாது. தசாபுத்தி அமைப்பு இவருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குங்கிறது தான் இங்கே உண்மை. தசாபுத்தி இன்றைக்கி அவருக்கு என்ன ஓடிட்டுருக்கு, இவருக்கு ராகதிசை தான் ஓடிட்டுருக்கு. ராகதிசை நல்லா இருக்குமே, ராகதிசை சுக்கிரன் பத்தியிலேருந்து அவர் எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ அவருக்கு நல்ல டைம் ஓடிட்டுருக்குமா, அவருக்கும் அவர் மனைவிக்கும். நீங்கள் வந்து இன்னும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொடுன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சும்மா. உங்களுடைய கேள்வி வந்து அண்ணன் தம்பிக்கு சொத்துக்கு பங்குக்கு பாகத்துக்கு ராகதிசை இன்றைக்கி அவருக்கு அற்புதமாக இருக்குது. 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறதுனால ராகதிசை அவருக்கு பணம், வருமானம், தொழில், வேலை வாய்ப்புலாம் நல்லாவே இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக யாருடையது? அடுத்தது நான் ரேண்டமாக தான் எடுக்கிறேன். அடுத்ததாக சிந்துஜா 10/8/1996. 10/8/1996. 10/8/1996. என்ன வருது? என்ன கேள்வி? உங்களுடைய கேள்வி 10/8/1996. எந்த ஊரில் பிறந்தீங்க? எடப்பாடியில் பிறந்தவங்க. 10/8/1996 3:26 PM. தனுசு லக்னம். லக்னத்திலேயும் குரு 7 சுக்கிரன் செவ்வாய் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. எதையும் சமாளிக்கிற அமைப்பு இருக்குதுமா. எல்லாமே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இங்கே நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் என்ன நடக்க போகுது, தசாபுத்தி அமைப்பு தான் இங்கே சொல்ல முடியும். தசாபுத்தி அமைப்பில் என்ன போய்ட்டுருக்கு, குரு திசை 2023 வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சனி திசை நல்லா இருக்குமே, இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல லைஃபு, திருமணம் போன்ற அமைப்புகளில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தாம்மா. குரு திசை வரைக்கும் நல்லா இல்லை, 2023 வரைக்கும் இங்கே நல்லா இல்லாத அமைப்பு. பாவத்துவம் சொல்லக்கூடிய தேய்பிரை சந்திரன் புதன் சுக்கிரனுடைய அமைப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். சனி திசை சனி புத்தி முடிஞ்சு சனி திசை புதன் புத்தியில் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சனி திசை புதன் புத்தியில் தான் நல்லா இருப்பீங்க. என்ன கேள்வி உங்கள் கேள்வி? வேலை எப்போ கிடைக்கும்? என்ன வேலைமா எதிர்பார்க்குறீங்க? அரசு வேலை எதிர்பார்க்குறீங்களா? சிம்மம் சுபத்துவம் தான். ஆமாம், சிம்மம் சுபத்துவம் ராசிநாதனுடைய திசை தான். ஒன்றும் நீங்கள் கெட்டெல்லாம் போக மாட்டீங்க. இதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள், அதாவது இந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 4 இந்த அமைப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சிம்மம் பாதிக்கப்படல, சிம்மாதிபதி தான் கொஞ்சம் 8ல் மறைஞ்சிருக்காரு. அதனால தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ராசி வந்து குரு பார்க்கறதுனால, சனி ஆட்சி பெற்று குருவின் வீட்டில் இருக்கிறதுனால சனி திசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சனி சூட்சுமங்களோடு சனி கேது கூட இணைஞ்சிருக்கிறார். 2ஆம் அதிபதியாக இருக்கிறார். 2ஆம் அதிபதி குடும்பத்தை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார், திருமணத்தை கொடுத்துருப்பார். உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும். ஆக உங்களுக்கு வந்து வேலையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2026, அதாவது புதன் புத்தியில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 2026 முடிஞ்சு ஸ்டார்டிங்கில் 2026 எந்த மாதம் அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேலை நீங்கள் வேலையை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. சனி திசை புதன் புத்தி 2026 ஆகஸ்ட்டுக்கு மேலே வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக 2026 ஆகஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. அடுத்ததா யார்? அடுத்ததா ஹரிஷதா 3/10/2018. 7 வயசு குழந்தைக்கு கேட்குறீங்களாமா? 3/10/2018. 3/10/2018 மேட்டூரில் பிறந்த ஜாதகமா? ஹரிஷதா
அப்பா அரிசுதா ஜாதகம் வருது பாருங்கள், என்ன சொல்லுது ஜாதகம்? அரிசுதா என்ன லக்னம்? மேஷ லக்னம். சூரியன் சுக்கிரன் வலுத்து 5ஆம் அதிபதி வைத்து வலுத்து லக்னத்தையே பார்க்கக்கூடியது. சுக்கிரன் லக்ஸரியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தாமா. 8ல் குரு மறைஞ்சிருக்காரு. இவங்க செவ்வாய் 10ல் செவ்வாய் கேது இணைவோடு இங்கே உட்காந்துருக்குமா. நல்ல ஜாதகம் தான், அருமையான ஜாதகம். லக்னாதிபதி கடுமையான வலுவோடு சூட்சும வலுவோடு இருக்கார். 10ஆம் இடத்தோடு செவ்வாய் மேஷ லக்னம், லக்னாதிபதி 10ஆம் இடத்தோடு உச்சம் பெற்று கேதுவோட இணைஞ்சி சூட்சும வலுவோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக 8ல் குரு மறைகிறார். 8ல் குரு மறைஞ்சாலும் தசாபுத்தி இப்போ என்ன ஓடிட்டுருக்கு? முக்கியமாக தசாபுத்தி தானே லைஃப்பை குறிக்கக்கூடியது. உங்களுடைய கேள்வி, என் பெண் என்னுடைய குழந்தை டாக்டர் ஆவாளா, இன்ஜினியர் ஆவாளா? ஏம்மா 7 வயசு குழந்தை, 12 வயசில் தாம்மா அதனுடைய விருப்பம் என்னென்னா அதுக்கே தெரியும். நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் அப்படி பண்ணணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், நீங்கள் அதுக்கு மேலே திணிக்க முடியாது. அவங்க விருப்பம் என்னமோ அதுதான் நடக்கும். குரு திசை 2023 26 வரைக்கும் குரு திசை இருக்குதுமா. அதுக்கப்புறம் சனி திசை வருது. சனி திசை இந்த மேஷத்துக்கு அவயோகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கே. அவயோக திசை 2ஆம் நிலை சுபத்துவமான 2ஆம் நிலை அமைப்பில் இருக்கக்கூடிய வேலையை தான் அங்கே கொடுக்கும். மருத்துவர் அமைப்பு அங்கே கொடுக்காது. 10ல் செவ்வாய் சூரியன் வந்தால் கொடுக்கணுனால தேவபிர சந்திரன் பார்க்குறாரு. ராசிக்கு நண்பர் இடையில. ஆமாம் பாருங்கள், இதில் 10ஆம் இடத்துல மருத்துவத்தில் மெடிக்கலில் அவள் இருப்பாள். மெடிக்கலில் டாக்டர் ஆவான்லாம் இங்கே சொல்ல முடியாது. மெடிக்கலில் டாக்டர் ஆகிறது ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி அமைப்பில், பல் மருத்துவர் இந்த அமைப்பில், என்ன பிசியோதெரப்பி இந்த அமைப்பு, பல் மருத்துவர் பிசியோதெரப்பி, எம்பிபிஎஸ்ஸோ பிஜியோ அதை பண்ணுற அமைப்பு இங்கே வராது. ஏன்னா அவயோக திசை இங்கே வந்துருச்சு. 2ஆம் நிலை சுபத்துவத்தினுடைய அமைப்பில் தான் வேலை செய்யும். அப்போ 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே என்ன ஆகுது? புதன் குருவோடு சேர்ந்து அதிநட்பு வீட்டில் இருக்கார். அவர் தான் இன்றைக்கி 2ஆம் நிலை சுபத்துவத்தில் இருக்கார். சூரியன் இருக்கார், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, இது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் முதல்நிலை சுபத்துவம் வேலை செய்யாதுங்கிறதுனால 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு மருத்துவத்துறையில் இந்த குழந்தை போகும். ஆனால் கொஞ்சம் டல் அடித்த மாதிரி தான் இப்போ இருக்கும். ஏன்னா சனி திசை எப்பயுமே நிதானமாக தான், பொறுமையாக தான் ஒவ்வொரு வேலையும் நடத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது யார்? அடுத்தது சதாசிவம். எந்த ஊர் நீங்கள்? சதாசிவம் குமாரபாளையம் சேலம் மாவட்டமா? ஆமாம், சேலம் மாவட்டம் குமாரபாளையம். 12/4/1988 குமாரபாளையம். அங்கே கேள்வி என்ன? உங்கள் ஜாதகம் வருது, என்ன நீங்கள் கேட்குறீங்க? உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்காரா? லக்னாதிபதி வலுவாக இருக்காரா இல்லையா? ஓஹோ, மீன லக்னாதிபதி குரு 2லேயே இருக்கார். லக்னாதிபதி வலுத்து தான் இருக்கார். 7ஆம் இடம் நல்ல அருமையில் தான் இருக்குது. 7ஆம் அதிபதி இவங்களுக்கு லக்னத்திலேயே நீச்சம் அங்கிற அமைப்பில் இருக்கார். நல்ல வேளை, எந்த ஒரு பாவத்தொடர்பும் இல்லை. லக்னத்தில் ஒரு நீச்ச கிரகம் சூரியன் அமைவது உங்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோழைத்தன அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். புரியுதுங்களா? கோழைத்தனம் இல்லாத கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டார். ராகு திசை, குரு திசை, சனி திசை. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, அதுதான் இங்கே உண்மை. இன்னும் அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் 7 சனி முடிஞ்சும் கூட நடக்கிறது சனி திசை இல்லையா? செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன? உங்களுக்கு திசாபுத்தி தானே சம்பவத்தை குறிக்கும். ஆமாம், 2020 இப்போ 26, இந்த 26 வரைக்கும் ரைட்டு. குரு திசையில் ராகு புத்தி வரைக்கும் ரைட்டுங்க. 2026 டிசம்பர் வரைக்கும் ரைட்டு. ஓகே, அந்தாண்ட சனி திசை கொஞ்சம் உங்களுக்கு மட்டுப்படுத்தும் எல்லா விஷயத்தையும். எந்த முதலீடும், எங்கேயாவது வேலைக்கு போங்க, எந்த முதலீடும் போட்டும் தொழிலே இல்லாத இதாக ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன கேள்வி உங்களுது? புது தொழில் தொடங்கலாம்? புது தொழில் தொடங்க வேலையே இருக்கக்கூடாது. சனி உங்களுக்கு 11, 12 கூடிய 2 ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகம். 2 ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகம் எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாமல் இயல்பாக அவர் சுபரின் வீட்டில் இருக்காருங்கிறது தான் உண்மை. ஆனால் சுபரின் வீட்டில் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் இருக்கிறதுனால தொழில் தொடங்க வேண்டாம். எங்கேயோ ஒரு இடத்துல தொழில் போய் செய்யுங்க, வேலை செய்யுங்க. புதிய முதலீடு இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே லக்னத்துக்குள்ளே சனியோ 12ல் ராகுவோ வரும்போது எல்லாமே குழப்பத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை.
நீங்கள் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியல. குரு திசை தான் இப்போ 2 இவ்வளோ நாள் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. அந்த குரு வந்து லக்னாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வந்து 10ஆம் அதிபதியாகவும் வந்து 10ஆம் இடத்தையும் பார்த்த காரணத்தினால தொழில் நல்லா தான் போச்சு. இப்போ சனி திசை ஆரம்பிக்கும். இந்த 7 சனியில் தான் நீங்கள் உங்கள் தொழில் முடங்குச்சு. எப்பயுமே 7 சனி வந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஜோசியத்தில் 7 சனி வரும்போது தான் இப்போ 5 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டு பணத்தெல்லாம் நிறையா இழந்துட்டீங்க. இப்போ அந்த பணத்தை எப்படி திரும்பி கட்டுறதுன்னு யோசிக்கிறீங்க. இந்த பணம் உங்களுக்கு திரும்பி கடனாக தான் இருக்குது, திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியும். அப்போ 7 சனி வந்தால் என்ன பண்ணணும்? எப்பயுமே 7 சனி வந்தால் எந்த திசை நடந்தாலும் சரி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்குங்கிறதான உண்மை. இப்போ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி 88 நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா 90, 40 வயசு நீங்கள் கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான். 88, 90, 25, ஆமாம் 40 வயசுக்கு மேலே வந்துட்டீங்க. அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்பு இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி திசையில் 7 சனி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு பெரிய அனுபவத்தை சந்திச்சிருப்பீங்க. அனுபவங்கிறது என்ன? வாழ்க்கையில் தொழில் செஞ்சு நாம் நஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையில் எங்கே நாம் ஏன் இதை தொடங்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு மனக்கலக்கத்தை உண்டு பண்ணி தொழிலில் சில விரயங்களை உண்டு பண்ணி அனுபவத்தை கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அந்த அடுத்து வரக்கூடிய இந்த சனி அதுவும் குருவின் பார்வையில் தான் இருக்குது. இன்னும் சனி ஒன்றும் கெடலை. அதனால் அந்த பணத்தை சம்பாரித்து நீங்கள் கட்டுவீங்க. சம்பாரித்து கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் எடுக்குங்க டைமு. சுய புத்தியிலேருந்து உங்களுக்கு தொழில் உக்காந்து அதுக்கப்புறம் சனி திசை புதன் புத்தி, சனி திசை கேது புத்தி, சனி திசை சுக்கிரன் புத்தியில் தான் உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குற சுக்கிரன் புத்தியில் தான் உங்கள் பாக்கி உங்கள் கடனெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் இல்லையா? சுக்கிரன் புத்தி ஒரு 8க்கும் 3க்கும் அதிபதியாகி திரும்ப அவர் வந்து பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிற காரணத்தினால உங்களுக்கு அந்த புத்தியில் தான் கடன் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் முதுசாக திரும்பவும் தொழில் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தொழிலில் வேறு தொழிலில் அப்படியே ஈடுபட்டுட்டு இருங்க. தொழிலில் நடத்திக்கிட்டே இருங்க, தொழிலை செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி, நல்லா இருப்பீங்க. அடுத்தது யாரு? அடுத்தது காயத்ரி. எந்த ஊர் நீங்கள்? 4/8/2001 காயத்ரி. ஏன் லைவ் ஓட மாட்டேங்குது? லைவ் ஓடாததுக்கு என்ன காரணம்? சூப்பர் சாட் காயத்ரி ஜாதகம் போட்டாச்சு. காயத்ரி 4/8/2001 எங்கே பிறந்தீங்க? திருப்பத்தூரில் பிறந்தவங்களா? காயத்ரி. என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன கேள்வி? உங்களுடைய கேள்வி யார் கேட்குறீங்க? அம்மா கேட்குறீங்களா? காயத்ரிக்கு என்ன வயசு? 24 வயசு. கல்யாணம் ஆக போகுதான்னு கேட்குறீங்க. எப்போ கல்யாணம்? என்ன வேலை? சந்திரன் திசை, சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் புதன் 12ல் மறைஞ்சி கொஞ்சம் சனி சூரியனை பார்க்குது. லக்னம் பாதிக்கப்படல, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரம்மா. லக்னாதிபதி வந்து சூரியன் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் தான் இருக்கார். ஆமாம், இருந்தாலும் சனி பார்வையும் இருக்குது, சேர்ந்துருக்கு. சனி பார்வையும் சேர்ந்துருக்கிற காரணத்தினால நீங்களும் அதே மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம், அதை அவிட்டம் முன்ன பார்த்தது அவிட்டம், இப்போ திருவோணம். எல்லாமே இந்த ஜென்மச்சனி 7 சனியில் தான் பிள்ளைங்க தப்பு பண்ண ஆரம்பிக்குது, மன அழுத்தத்துக்கு ஆளாகுது. சரி, செவ்வாய் திசை, ராகு திசை, ராகு குரு சுக்கிர தொடர்பில் இருக்கார். அவரே விருப்பப்படுவார். அவரே இந்த பொண்ணே விருப்பப்பட்ட கல்யாணம் தான் நடக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்து தான் கொஞ்சம் உஷாராக கல்யாணத்தை அமைப்பை பார்த்து நடத்தணும். கல்யாணம் எப்போன்னு கேட்குறீங்க? கல்யாணம் அது பண்ணிக்கிற அமைப்பு உங்களுக்கு தெரியாமலே பண்ணிக்கூடிய அமைப்பு வந்துடும். அதனால் நீங்களாக பார்த்து பண்ணி வச்சிட்டிங்கிறது பண்ணி வச்சிட்டா நல்லது. என்ன திசை ஓடிட்டுருக்கு? இப்போ ராகு திசை தானே போயிட்டுருக்கு. ராகு திசை, கேது பற்றி, சுக்கிரன் பற்றி. அம்மா இப்போ கல்யாணம் டைம்மா போன டிசம்பர்லேருந்தே கல்யாண டைம் வந்துருச்சுமா. ராகு திசை, சுக்கிரன் புத்தி. சுக்கிரன் எங்கே இருக்கார்? ராகு திசை, சுக்கிரன் புத்தி. சுக்கிரன் எங்கே இருக்கார்? நீங்கள் கல்யாணம் கேட்குறது ரைட்டு. ராகு திசை, சுக்கிரன் புத்தி. சுக்கிரன் 11ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆமாம், 11ஆம் இடத்துல தான் இருக்கார். இன்றைக்கி ராகு 7ல் இருக்கார். ராகு திசை, சுக்கிரன் புத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இப்போ கல்யாணத்துக்கு உண்டான அமைப்பு தான் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருங்க. அதுவே பார்த்து அது சொன்னாலும் சரி, இல்லை நீங்களே பார்த்து
நீங்களே பார்த்து பண்ணாலும் சரி. ஆனால் நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கும், நல்ல பையனாக கிடைப்பான், வாழ்க்கை நல்லாயிருக்கும். 7ஆம் அதிபதி நல்லா தான் இருக்கார். சனி செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கார். பார்வையில் இருந்தாலும் சனி திசையோ செவ்வாய் திசையோ இல்லை. இப்போ ராகு திசை தானே ஓடிட்டுருக்கு. அடுத்தது குரு திசை, அதுக்கப்புறம் தானே சனி திசை. அது 50-60 வயசுக்கு மேலே சனி திசை வரும். சனி திசை வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அது பின்னாடி வரக்கூடியதை நம்ம பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குது. கல்யாண அமைப்பு இங்கே வந்துருச்சு. அதனால் தாராளமாக நீங்கள் பையனை பார்க்கலாம். நல்ல பையன் கிடைப்பான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக யார்? காயத்ரிக்கு அடுத்தது காயத்ரி முடிஞ்சாச்சு. அடுத்தது யார்? ஒரு நிமிஷம். அடுத்தது செல்லமுத்து. எங்கடா ஜலம்? செல்லமுத்து எங்கே பிறந்தீங்க? தருமபுரியில் பிறந்த ஜாதகமா? தருமபுரி சேலம் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஜாதகம். தருமபுரியில் வந்த ஜாதகம். செல்லமுத்துக்கு என்ன பிரச்சனை? செல்லமுத்துக்கு ஜாதகத்தை போடுவோம். ஜாதகத்தை போட்டு செல்லமுத்து 20 மே 1981 தொன்மதி வைகாசி 7. சரி, என்ன லக்னம், என்ன இது? செல்லமுத்துக்கு என்ன பிரச்சனை? செல்லமுத்துக்கு என்ன பிரச்சனை? மிதன லக்னம், குரு சனி 4ல் குரு சனி 4ஆம் இடம். குரு சனி நெஞ்சாவே ஆன்மீகம். குரு 2 10ஆம் இடத்தோடு குரு சனி தொடர்பு கொண்டாவே வைக்கலுக்கு உண்டான அமைப்பு. சந்திர அதியோகம் இங்கே இருக்குது. பௌர்ணமி அமைப்பில் தான் இருக்கார். 2ல் ராகு. இன்றைக்கி நடக்குகிறது புதன் கேது சுக்கிரன் திசை. சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிரன் 12ல் இருக்கார். இவரும் வெளியில் தானே இருப்பார், இங்கே இருக்க மாட்டார். செல்லமுத்து பௌர்ணமி யோகம் நல்லா தான் இருக்குது. லக்னாதிபதியும் பௌர்ணமி அமைப்பில் தான் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இங்கே ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு? ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சா என்ன? சுக்கிரனோடு தானே இணைஞ்சிருக்கிறாரு. அவராக ஒரு விருப்பம். 12ஆம் இடம் காதலை குறிக்கும், 12ஆம் இடம் புது துணைவியாரை குறிக்கும். இல்லை சரி, என்ன தசாபுத்தி ஓடுது? தசாபுத்தி தானே முக்கியம். சுக்கிரன் திசை சொகுசை கொடுக்கக்கூடிய தசை ஓடிச்சுன்னா சொகுசாக தான் இருப்பார். ஆனால் வெளியில் இருப்பார். சுக்கிரன் திசை சுக்கிரன் திசை முடிஞ்சு போச்சா? 2023 ஆகஸ்ட்லேருந்து சூரியன் திசை வந்துருச்சு. சூரியன் திசை இவருக்கு நல்ல பலன் செய்யுமா? அதுவும் 12ஆம் இடத்துல தான் இருக்குது. சூரியன் திசை நல்ல பலன் தருமா? சூரியன் திசை நல்லது செய்யுமா? லக்னாதிபதி நல்லது தான் இருக்கார். பௌர்ணமி சந்திரன் சூரியன் நல்லது தான் இருப்பார். சூரியன் 3ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? உங்களுடைய முயற்சிகள், உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே கொடுக்குற அமைப்பு தான். கொஞ்சம் விரையில் செலவுகள் அதிகம். 12ஆம் இடம் வைட்டாவே செலவு, வீடு கட்டுற செலவு, கல்யாணம் பண்ணுற செலவு, பிள்ளைங்களுக்கு மற்ற அமைப்பு படிக்க வைக்கிற செலவு, இது எல்லாமே போயிட்டுருக்கும்ல. ஏன்னா அந்த இடத்த குருவும் பார்க்குறாருல்ல. 4ஆம் அதிபதி புதன் வலுத்தார். 5ஆம் அதிபதி சுக்கிரனும் வலுத்தார். உங்களுக்கு நல்ல குழந்தைங்க இருக்குது, நல்ல மனைவி, எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லையே. ஆனால் என்ன, இருப்பிடம் தான் தூர இடத்துல நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்கிற அர்த்தம். மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுக்கு அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன கேள்வி உங்களுது? வெளிநாடு போவேனாவா? வெளிநாட்டில் தானே இருக்கிறீங்க, போவேனான்னு கேள்வி கேட்குறீங்க, சந்தேகமாக கேட்குறீங்க. 12ஆம் இடம் வந்துட்டாவே இன்றைக்கி நடக்கக்கூடிய சுக்கிரன் திசை பூரா நீங்கள் வெளியில் தான் இருக்கணும். சுக்கிரன் யார்? உங்களுக்கு சிறராசியில் இருந்தாலும் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நிலையான உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு இங்கே இருக்குது. நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க. சூரியன் திசை பூரா அங்கே தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன் திசை உங்களுக்கு வெளியிலேயே தான் அமைப்போம். 6ஆம் இடம் 12ஆம் இடம் 6ஆம் இடம் 12ஆம் இடம்னே வருதுங்க. 6 12 அப்படின்னாவே உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். நல்லா தான் இருக்கிறீங்க, ஒன்றும் இங்கே பிரச்சனை ஒன்றும் தெரியல. நீங்கள் கேட்குற கேள்வியை குழந்தைகள் மனைவி நல்லா இருப்பாங்களான்னு அவங்களெலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது. அவங்க குரு நல்லா இருந்தால் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, சுக்கரன் நல்லா இருந்தால் மனைவி நல்லா இருப்பாங்க. நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். வெளியிலேருந்து அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. அடுத்தபடியாக யார்? அடுத்தபடி எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. எதிர்பார்ப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அது எதிர்பார்ப்பு. அடுத்தது யார்?
சௌந்தர்யா. சௌந்தர்யா செலக்ட். எங்கே பிறந்தீங்க? இளம்பிள்ளையா? இளம்பிள்ளையில் பிறந்த ஜாதகம் சௌந்தர்யா. சௌந்தர்யா ஜாதகம் வருது பாருங்கள். என்ன கேள்வி? கல்யாணம் எப்போது நடக்கும்? 93 பிறந்ததா? அட ஏகப்பட்ட வயசு ஆகிப்போச்சு. 32 வயசு ஆயிடுச்சு. 33 வரப்போகுது. சௌந்தர்யா ஜாதகம். சௌந்தர்யா கன்னி லக்னமா? தப்பாக வருதேம்மா. கன்னி லக்னம் இல்லைம்மா அந்த பொண்ணு. இந்த பொண்ணு சிம்ம லக்னம். 2ல் குரு. 2ல் குரு. லக்னாதிபதி சூரியன் 8ல் மறைஞ்சார். ராசிநாதன் இங்கே மறைஞ்சார். 7ல் சனிமா. 7ல் சனி. படிப்பு கூட அப்படி ஒன்றும் நல்ல படிப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு படிப்பை படித்து டிகிரி படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்க. கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்கன்னா 7ல் இருக்கிற சனி பூரா தடங்களையே கொடுப்பார். இந்த பொண்ணு யாருமே ஒத்துக்காது. தனி ரூமில் போய் உக்காந்துக்குமே. லக்னத்து சனி பார்த்தாவே அவர் தனியாக போய் தனி ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்பங்கிட்டையும் பேச மாட்டார். உங்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் 7, 8 சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டார் சனியினுடைய பார்வையினால். அம்மா இருக்கக்கூடாதுங்கம்மா. அம்மா இல்லாத பொண்ணுன்னு நினைக்கிறேன் இது. அம்மா இல்லை. சரி ரைட்டு. அம்மா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அம்மா இல்லை. சரி, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டு இருங்க. அம்மா இல்லை. சரி, கல்யாணம் எப்போங்கிறது நீங்கள் உறுதியாக நீங்கள் கேட்குறீங்க. இந்த கல்யாணத்துக்குமே இப்போ இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் செவ்வாய் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கா. கன்னி லக்னத்துக்கு செவ்வாய். சகோதரனும் சரியில்லையாம்மா. சகோதரன் யாருமே அவங்க வீட்டில் எல்லாமே ஒன்றா இருக்க முடியாது. அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இங்கே கிடையாது. அதனால் நம்ம பார்க்கலாமா? அடுத்தது இப்போ இது கல்யாணத்துக்கு கேட்குறீங்க. கல்யாணம் எப்போ வரும்னு பார்ப்போம். எப்போ வரும் கல்யாணம், எப்போ நடக்கும் அதை என்ன நாம் சொல்லிடுறோம். இந்த பொண்ணு கல்யாணத்துலேயும் ஆர்வம் இல்லை. இது யாரை கேட்டாலும் உள்ளந்துக்கிட்டே வெளியே வந்து முகத்தையே காமிக்கிறது இல்லையா? அப்புறம் எப்படி? வெளியில் வந்து முகத்தை காமிச்சா தானே ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியும். செவ்வாய் திசை பூரா வேலை செய்யாது. ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத திசை. என்னத்தை போய் சொல்ல. 2028 2029 வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாமல் சுக்கிரன் பற்றி ஆரம்பிக்கட்டுமா? 2028 ஏப்ரலுக்கு மேலே தான் இது கல்யாணத்தை பற்றி நம்ம பேச முடியும். சரி, அடுத்ததாக நாகராஜன். ராகு திசை குரு புத்தி எப்படி இருக்கும்? 17/4/1968 4 சேலமா? நான் பார்த்துட்றேன். சேலம் லைவ் போயிட்டுருக்கு. சேலம் நாகராஜன் ஜாதகத்தை போட்டுக்கலாம். ராகு திசை குரு புத்தி எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. நாகராஜன் சேலம் நாகராஜன் ஒரே நிமிஷம். நாகராஜன் NEGARAJAN நாகராஜன் அரே TH சேலத்தில் பிறந்த ஜாதகமா? மேலே சேலம் SALEM சேலம் தமிழ்நாடு. டேட் ஆஃப் பர்த்து 17/4/1968 17/04/1968. ராகு திசை எப்படி இருக்கும்? டைமு 4/9 கொடுத்துட்டிங்களப்பா. 4/9 AM. ரைட், ஓகே. 4/9 AM. 4/9 ஒரே நிமிஷம். 4/9 AM சேலத்தில் பிறந்தவர். ராகு திசை எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ராகு திசை எப்படி இருக்கும்? என்னாச்சு? ராகு என்ன பாப தொடர்பில் இருக்கா, சுப தொடர்பில் இருக்கா? என்ன ஆச்சு? பார்க்கலாம். ராகு திசை எப்படி இருக்கும்? இவருடைய கேள்வி. அங்கே ஜாதகம் வருது பாருங்கள்.
உங்கள் ஜாதகம் கும்ப லக்னமா? கும்ப லக்னம் ராகு சனியினுடைய தொடர்பில் 2ஆம் வீட்டோடு இருக்கிறாரு. அதனால் ராகு திசை எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி வலுத்து இருந்தாலும் கூட நீச்ச பங்கம் ராகுவோட இணையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ராகு திசை எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. ராகு உங்களுக்கு 2ஆம் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்துவாருங்கிறது தான் உண்மை. லக்னத்தை குரு பார்த்து ஜாதகம் எதாக இருந்தாலும் சமாளிக்கிறீங்க, சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க. லக்னத்தை குரு பார்த்துட்டாவே நல்ல மனுஷன் தான் நீங்கள். ராகு திசை கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு தான் இங்கே இருக்குதுங்கிறது தான் உண்மை. இப்போ உங்களுக்கு நீங்கள் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் வந்துட்டிங்களா? லக்னாதிபதி வந்து உச்ச சுக்கரனோட தான் இணைஞ்சிருக்கிறார். எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்காரு? ராகு என்ன பண்ணுது? ராகு 25 டிகிரி விலகி போச்சு, சனி 23 டிகிரி. லக்னாதிபதி சனியோட பாதிக்கப்பட்டிருக்குது. சுக்கரன் 16. ஒரு சுக்கரன் அதை சுகத்துவப்படுத்துது இல்லை. ஆனால் ராகு திசை அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்லாம் இங்கே பண்ணாதுங்க. சுக்கரனுடைய பலனையும் சனியினுடைய பலனையும் எடுத்து செய்யும். லக்னாதிபதி நீங்கள் தான் ஒன்று உங்கள் முயற்சியில் தான் எல்லாமே நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு ராகு திசை எப்படி இருக்குங்கிற கேள்வி கேட்குங்க. இப்போ ராகு திசை ஆரம்பிச்சிருச்சா உங்களுக்கு? ராகு திசை இப்போ ஆரம்பிச்சிருச்சா? முன்கூட்டியே கேட்குறீங்களா? ராகு திசைக்கு சந்திரன், செவ்வாய், ஆமாம் ராகு திசை ஆரம்பிச்சிருச்சு. ராகு திசை 2023 மே மாதத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ராகு திசை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ராகு திசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கெடுதல்லாம் அதை பாருங்கள், சனியோடு இணைஞ்சது ஒரு குற்றம் தான். நீங்களாக போய் ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டிக்குவீங்க, நீங்களாக ஒவ்வொரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணுவீங்க, தொழில் ஆரம்பிப்பீங்க, கஷ்டத்தை கொடுக்குங்கிறது தான் இங்கே உண்மை. ஏன்னா ராகு வந்து சனியை போலவும் சுக்கரனை போலவும் நீச்ச புதனை போலவும் பலன் தருவாருங்கிறது தான் அங்கே உண்மை. அப்போ நீங்கள் 2ஆம் இடம்ங்கிறது நீங்கள் உங்களுடைய வாயால் உங்களுடைய பேச்சால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலால் ஏற்படக்கூடிய சில சிக்கலை நீங்கள் பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரே டிகிரியில் வந்து சுக்கரனோட இணைஞ்சி சனியோடையும் இணைஞ்சி சுக்கரனோடையும் இணைஞ்சி அவர் தசாபுத்தி நடத்துகிறார். ராகு திசை வந்தவொன்னே சுயபுத்தி நல்லா இருக்காது. அதனால் ராகு திசை குரு புத்தி சனி புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழிலும் நல்லா இருக்கும், வேலையும் நல்லா இருக்கும். என்ன குடும்பஸ்தானத்தில் வர்றது தப்பு. வந்தவுடனே என்ன பண்ணுவார்? ராகு திசை வந்தவுடனே குடும்பத்தை பிரிப்பார். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமில்லாத பண்ணுவார். அவனுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும், இவங்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாத அமைப்பு அங்கே பொண்ணும். காசு பணம் சண்டை செலவு காசு பணத்தில் சிக்கல் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், தொழிலில் வந்து நஷ்டம் வரும். இதெல்லாமே செய்யும். அந்த புத்தி சுயபுத்தியில் செய்யும். அந்த சுயபுத்தி முடியணும். ராகு புத்தி முடிஞ்சு ராகு திசை குரு புத்தி வந்துச்சுன்னா ஏன்னா திசாநாதன் அந்தளவுக்கு பாதிக்கப்படலன்னா கூட சனியோட இணைஞ்சி நீச்ச புதனோட இணைஞ்சி அதெல்லாம் ஒரே டிகிரியில் இணைகிறாங்கல்ல. நீச்ச புதன்கிறது என்ன? 8ஆம் அதிபதியாகவும் வேலை செய்வார், 5ஆம் அதிபதியாகவும் வேலை செய்வார். 8ஆம் அதிபதியோட இணைகிறாரு. 8ஆம் அதிபதியோட இணையும்போது புதன் அந்தரம் புதன் புத்தியெல்லாம் வரும்போது நீங்கள் நஷ்டப்படுவீங்கிறது அர்த்தம். புதன் அந்தரம் புதன் புத்தி பாவத்துவம் இல்லையா? புதன் நீச்சம் இல்லையா? நீச்சம்னாவே பாவத்துவம் தான். சனியோட இணைஞ்சாலும் பாவத்துவம் தான். 23 டிகிரி 2 டிகிரியில் இணைஞ்சிருக்குது. அப்போ புதன் புத்தி எப்பப்பெல்லாம் வருதோ, இப்போ உங்கள் லக்னத்தையும் நாங்கள் சந்தேகப்பட வேண்டியது 28 டிகிரியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இன்னொரு 4 நாள் 8 நிமிஷம் போனால் நீங்கள் மீன லக்னம்னு வருவீங்க. இப்போ கும்ப லக்னத்துக்கு பதில் சொல்ல தான் மீன லக்னத்துக்கு பதில் சொல்ல தான் தெரியல. மீன லக்னமாக இருந்தாலுமே நீங்கள் இது தான் நடக்கும். கும்ப லக்னமாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்கிறது தான் உண்மை. அதனால் ராகு திசை அவ்வளோ பெரிய கெடுதல் இல்லை. புதன் புத்தி அட்டமாதிபதி புத்தி வரும்போது பாவத்துவங்கிற அமைப்பில் கொஞ்சம் வேலை செய்யும். வேலை செய்யணும்னா என்ன அர்த்தம்? ஒரு அமௌண்ட்டை இழந்துருவீங்க, ஒரு தொகையை இழந்துருவீங்க, அப்புறம் அது சரி கட்டு அப்புறம் வருவீங்க. ஆனால் இப்போதைக்கு சுய புத்தி முடிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை கெடும், பணம் தனம் கெடும், குடும்பம் கெடும், தனம் கெடும், அவ்வளோதான். அப்போ அது வந்து ராகு திசை சுய புத்தி முடிகிற வரைக்கும் இருக்குங்க. 2026 அதான் ஆச்சு, இன்னும் ஒரு மாதம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இதுலேருந்து பிரச்சனைலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. அதனால் ராகு திசை குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கிரன் புத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். சூரியன்லேருந்து தான் கொஞ்சம் டல்லு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி வந்து ராகு திசை இந்த முதல் சுய புத்தி ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் உங்களுக்கு கொடுக்காதுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. அடுத்ததாக அடுத்தது யாரு? அடுத்தது ஏன் லைவ் ஓடல? மெசேஜ் ரைட். நன்றி ஐயா. ரைட்டு, ஓகே. அடுத்தது யாரு? அடுத்தது யாருப்பா? வாழ்த்துக்கள். அடுத்த ஜாதகம்
அடுத்தது யார் கேட்குறீங்க? அடுத்தது 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 நல்ல ஜாதகம் டிஜித்தா. எங்கே அதுக்குள்ளே ஓடி போச்சே. டிஜித்தா வேறு எடுத்த இப்போ வந்துருச்சு. டிஜித்தா 4/7/2003. 4/7/2003. என்ன கேள்வி? எப்போ வேலை கிடைக்கும்? என்ன படிப்பேன்? 2003 இப்போ படிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். 2003 22 வயசு ஆகுதுமா. பேர் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? டிஜித்தா பேரே வித்தியாசமாக இருக்குது. ஆம்பளையா பொம்பளையா ஒன்றும் தெரியவில்லை. ஆம்பளையா பொம்பளையாங்கிறது தெரியல. பார்க்கலாம். சரி, யாராக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கேன். டிஜித்தா. ஆமாம், நம்ம தான் இருக்கோம். ஓ, சிம்ம ராசியா? சரி. விருச்சிக லக்னம். லக்னாதிபதி குரு. லக்னாதிபதி 4 கேந்திரத்தில் தாமா இருக்கார். லக்னாதிபதிக்கும் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இருக்குது. சரி, நீங்கள் என்ன படிக்க? நீங்கள் இப்போது சனி சுக்கிரன் 2 2ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வார். லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்வார். 10ஆம் இடத்தோடு. ஆமாம், 2 10ஆம் இடத்தோடு சனி சுக்கிரன் தொடர்பு கொண்டுச்சுன்னா நீங்கள் வக்கீலுக்கு படிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் வரும். வக்கீல் கண்டிப்பாக படிப்பீங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ அஷ்டம சனி எல்லாமே டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாம் குடும்பத்துலேயே எல்லாமே யாருமே பண கஷ்டம் இருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே அஷ்டம சனி. என்ன நட்சத்திரம்? பூர நட்சத்திரம். ஆமாம், பூர நட்சத்திரம் இல்லாமல் இப்போ சனி போயிட்டுருக்காரு. எல்லாமே நெருக்கடி. அப்பா வழியும் எதுவும் சம்பாதிக்க முடியாது. நீங்களும் படிக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு பணம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க தான் செய்யும். இது 2027 அக்டோபர் வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். 2027 அக்டோபருக்கு மேலே தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கல்யாணம் இப்போல்லாம் கிடையாது. அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இங்கே கிடையாது. அதனால் கல்யாணத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக இப்போ யோசிக்க முடியாது. படிக்கலாம், கொஞ்சம் படிப்பில் டல் அடிக்கும். அஷ்டம சனியில் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அஷ்டம சனி போட்டு தாக்கி விட்டதில்லை. இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகு சில பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கொடுப்பார். அதனால் 7ஆம் இடத்து ராகு இங்கே எந்த வகையிலையுமே 7ல் ராகு 8ல் சனி இருக்கு இல்லையா, அஷ்டம சனியாக வர்றது. கோச்சாரத்தில் ராகு 7ல் நிற்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தடுக்கும். ஆனால் நல்லது கொடுக்காது. வரக்கூடிய கஷ்டங்கள் தடைப்படும் ஒழிஞ்சு நல்லது கொடுக்காதுங்கிறது தான் அங்கே உண்மை. அதனால் பார்த்து எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். எச்சரிக்கையாக இருக்கிறது என்ன, கஷ்டங்கள்ங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், நன்மை இல்லை. கஷ்டங்கள் தடைப்படும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. அதுக்கு அடுத்தது யார்? அடுத்தது யார்? லைவ் சாட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. அடுத்தது யார்? அடுத்தது சதீஷ்குமார். எந்த ஊர்? எல்லாம் சேலம் மாவட்டத்திலே வரீங்க. சதீஷ்குமார், ஒரே நிமிஷம். சதீஷ்குமார் எந்த ஊர்? சேலம். என்ன கேள்வி? ஐயா, நான் பேங்க்கில் வேலையில் இருக்கேன். அந்த பேங்க்கு வேலை பிடிக்கலை, வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். சரி இரு, ஒரே நிமிஷம். அக்ரி படிச்சிருக்கேன். அப்போ அக்ரி படிச்சிருந்தா அங்கே என்ன நடக்கும்? எம்எஸ்சி அக்ரி என்ன நடக்குது? இவருடைய ஜாதகம் பார்ப்போம். வேலை முதல்ல முக்கியம். வேலை தான் முக்கியம். லக்னத்துலேயும் லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கார். நீச்சம்னு அதை எடுக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி நன்னா இருக்கார். சிம்மம் சிவத்தமாக இருக்குது. அதிநட்பு வீட்டில் செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு 6ஆம் அதிபதி மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாது. ஆமாப்பா, நீ பேங்க் வேலையெல்லாம் கண்டிப்பாக விட்டுருவேன். பேங்க் வேலையில் நீ இருக்க முடியாது. வேலை கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன திசை? கேது சுக்கிரன் திசை இங்கே போயிட்டுருக்க. புதன் கேது சுக்கிரன். புதன் 7 4 11 சுக்கிரன் 31 வரைக்கும் சுக்கிரன் திசை தான். 31 வரைக்கும் சுக்கிரன் திசை தான் இங்கே போயிட்டுருக்குது. அதனால் லக்னத்தில் இருக்கிறது
சரி, உங்களுக்கு இப்போ வேறு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. அக்ரின்னா விவசாயத்துறையில், விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு வேலை, அக்ரின்னா அந்த வேலை கிடைக்கும். என்ன ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கொஞ்சம் வெளியில் போய் தங்குற மாதிரி இருக்கும் அந்த வேலை. உங்கள்கிட்ட இப்போ கவர்மெண்ட் வேலை சர்வீஸ் உங்களுக்கு உண்டு, புதன் புத்தியில் உண்டும்பா. புதன் புத்தியில் நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. வேலை வாங்கிட்டு வட்டி சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உறுதியாக அரசு வேலை உண்டு. அதனால் உங்கள் ஜாதகம் ரொம்ப பிரைட்டான ஜாதகம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணம் எப்போ, திருமணம் எப்போவா? திருமணம் எப்போ? திருமணம் 8 மாதம் 9 மாதம், இன்னும் 1 வருஷமே போகும். திருமணம் இப்போ இல்லை, வேலை இப்போ கிடச்சி கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரைட்டு, வேலை கிடச்சிருச்சா? ரைட்டு, ஓகே, வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடச்சிருன்னு சொன்னால் வேலை கிடச்சிருச்சு. திருமணம் எப்போ? திருமணம் எப்போ? திருமணம் எப்போ? திருமணம் எப்போ? திருமணம் சுக்கிரன் திசை சனி புத்தி. சனி புத்தி லக்னாதிபதி புத்தி 2022 25 இல்லை. சுக்கிரன் திசை புதன் புத்தியில் தான் உனக்கு கல்யாணமா? 11ஆம் இடத்தோட 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் புதன் புத்தி. சுக்கிரன் திசை புதன் புத்தி. புதன் புத்தியில் தான் கல்யாணம். அப்போ இன்னும் உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷமே ஆகும். ஸோ பாக்கியாதிபதி புத்தி அப்படிங்கிறான். ஆமாம், பாக்கியாதிபதி புத்தியில் கல்யாணம் ஆகும். அவன்பா இன்னும் ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணுப்பா. இன்னும் ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா பாக்கியாதிபதி புத்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் உண்டு. பாக்கியாதிபதி புத்தி 9ஆம் அதிபதி தானே புதன். ஆமாம், தனித்த புதனாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, திருமணம் உண்டு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நல்ல இடத்துல இருக்கேன், வேலை கிடைக்குன்னு சொன்னால் வேலை கிடைச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட், நல்ல அமைப்பு, பரவாயில்ல, நன்றி, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக அடுத்ததான் யாரு? அடுத்ததா யாரு? யாருப்பா? அடுத்ததா மணி அம்மையா? சரி, மணி அம்மை பெண் இல்லையா? சரி, மணி அம்மை என்ன டேட் ஆஃப் பர்த்து? மணி அம்மை டேட் ஆஃப் பர்த் 21 ஆகஸ்ட் 1999. 99 என்ன டைமு? 23 ஆகஸ்ட் 1999 2:10 PM. 2:10 PM. லக்னம் தலது சந்தேகம் 4 நிமிஷத்தில் லக்னம் மாறுதேம்மா. தனுசு லக்னம் கிடையாதும்மா, 7-8. தனுசு லக்னம் வரதுக்கு இல்லை. பெரும்பாலும் லக்னம் பின்னோக்கி தான் வரும், முன்னோக்கி வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. சரி, இது உதாரணம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது உண்மையானு பார்த்துக்குங்க. 9 தான் 2/10ஆம் இடத்தோடு தனுசு லக்னம். நீங்கள் டீச்சிங் லைனில் படிச்சிருப்பீங்க, எம்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, டீச்சிங் லைனில் படிச்சிருப்பீங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா 2 நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தால் லக்னத்தை குரு பார்க்குறது, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார், படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்குங்கிறதுங்க உண்மை. எந்த திசை நடந்தாலுமே அது ரைட்டு. இப்போ புதன் கேது சுக்கிரன், கேது 7 1 8, சுக்கிரன் 20 27 28 வயசு ஆகிடுச்சு இல்லை. இப்போ சூரியன் வராரு, நல்ல திசை தான் வருது. நல்ல திசை இப்போ ஸ்டார்ட் ஆகுதுமா. அதே சமயத்தில் இந்த ஜாதகம் உங்களுக்கு தனுசு லக்னம் கிடையாது, நீங்கள் விருச்சிக லக்னம் தான். லக்னாதிபதி உங்களுக்கு 12இல் மறைந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். லக்னாதிபதி உடவாக தாங்கிறார், சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அவசரப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சிம்மம் நல்லா இருக்குது, சிம்மாதிபதி நல்லா இருக்குது. 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டது. 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவு பண்ணுவீங்க. மருத்துவ செலவுனா அளவுக்கு மாரி பண்ணி அப்பா கொஞ்சம் இதாக தான் இருப்பார். இருந்தாலும் அப்பா அரசு வேலையில் இருப்பார். சிம்மம் நல்லா இருக்குல்ல, சூரியன் நல்லா இருக்கார். சுக்கரனோட இணைஞ்சு எத்தனை டிகிரியில் இணையுது? எத்தனை டிகிரியில் சூரியன் சுக்கரன்? 2 டிகிரியில் இணையுதுங்க. 2 டிகிரியில் இறஞ்சதுனால சுக்கரன் திசை பூராமே உனக்கு கல்யாணத்தை பற்றி வேலை செய்யாது, படிப்பை பற்றி தான் வேலை செய்யும். அஸ்தமனமான கிரகம் கல்யாணத்துக்கு சீக்கிரம் சுக்கரனுடைய பண்ண சூரியன் தான் செய்வார். சூரியன் திசையில் தான் உனக்கு கல்யாணம். அப்போது உனக்கு வேலை கிடைக்கும். வேலையில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. எப்போ வேலை கிடைக்குன்னு நீங்கள் இப்போ எதிர்பார்க்குறீங்க. சூரியன் திசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன பிறகு தசாபுத்தி அமைப்பில் நாம் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் திசை 2000 இப்போ கொஞ்சம் சூரியன் திசை லேட் ஆகுமா? 2 வருஷம் ஆகுமா வேலைக்கு 2 வருஷம் ஆகும். ஆனால் சுக்கிரன் திசை கேது புத்தியில் கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். முதல்ல ஒரு கல்யாண அமைப்பு வரும். அது 2027
ஆகஸ்ட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுற அமைப்பு 2026 முடிஞ்சு 26 ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் கல்யாணத்தை பற்றி எண்ணமோ உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே இங்கே கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி என்ன? சகோதரன் எப்படி இருப்பார்? சகோதரன் படிப்பு நல்லா இருக்குமே, அவர் நல்ல குவாலிட்டியாக படிச்சுக்கிட்டு இருப்பார். சகோதர கிரகன் குருவின் பார்வையில் இருக்கு இல்லையா? குருவின் பார்வையில் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்குது. இளைய சகோதரமா? இளைய சகோதரன் என்ன பண்ணுறாருன்னு வந்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும். நீங்கள் வந்து அரசு வேலைக்கு ட்ரை பண்ணால் இளைய சகோதரன் 3ஆம் இடத்தோட கேது, 3ஆம் இடத்துல போய் குரு சனிவின் தொடர்பில். ஆமாம், அவர் வந்து இளைய சகோதரன் நல்ல கல்வி, உயர்நிலை கல்வி தான் இருக்கான். அவர் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். என்ன உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்லா படிக்கிறாரு, நல்ல உங்களோட குவாலிட்டியாக இருக்காருங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால் அது நல்லா இருக்குது, அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை. உனக்கு வேலை கிடைக்கும். இன்னும் 2 வருஷம் கண்டிப்பாக இழுக்கும். அதுக்கு முன்னாடி கல்யாணம். சுக்கிரன் திசை கேது புத்தி. கேது எங்கே இருக்காரு? ஆமாம், சுக்கிரன் திசை கேது புத்தி 2027 ஆகஸ்ட்டுக்கு மேலம்மா. 2026 முடியட்டும், 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை பற்றி பேச முடியும். அதுக்கப்புறம் தான் வேலையும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. அதுக்கு அடுத்தது யார்? அடுத்தபடி யார்? ஒரே நிமிஷம். அடுத்தது யார்? அடுத்தது லைவ் போய்கிட்டே இருக்கா? லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது. யாருன்னு இது பண்ணுறது? யார்? முருகன் எந்த ஊருப்பா? முருகன் வந்துட்டார். எந்த ஊர்? முருகன் எந்த ஊர்? எல்லாம் சேலமே தான் வரீங்க, பக்கத்துலேயே தான் லைனில் கிடக்குறீங்க. புதுசாக லைவ் ஆரம்பிச்சதுனால என்னமோ எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களே வரீங்களா? லோக்கலில் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியலையா? லைவ் ஆரம்பித்தேன். கமெண்ட் லைவ் தான் போயிட்டுருக்கு. ஃபோன் கால் லைவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூலாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண பிறகு தான் ஃபோன் கால் லைவில் வர முடியும். அதனால தான் கமெண்ட் லைவில் சொல்லியிருக்கேன். எனக்கு ஃபோன் கால் லைவில் வர்றது தான் ஆசை. ஏன்னா நேரடியாக உங்களோட பேசணும். அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூலாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிடுறேன், இருங்க. உங்களுக்கு புது வருஷம் பிறந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நாங்கள் அதை பார்த்து இது பண்ணிடுறோம். இது யார்? இது பிருந்தாவா? என்ன நம்ம முருகன்னு போட்டோம், பிருந்தான்னு வருது. பிருந்தாவா? பிருந்தா மூல நட்சத்திரம், மேஷ லக்னம். லக்னத்துலேயும் குருவும் சனி. லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கார். நல்ல அமைப்பு தான். லக்னாதிபதி செவ்வாய் 11 இருக்கார். எதுவும் ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல அமைப்பு தான், நல்ல ஜாதகம் தான். தேய்பிரை சந்திரனோட சூரியன் கேதுவோட கிரகணத்தில் பிறந்திருக்காரா? 4 ராகுமா? 4 ராகு வந்தால் சந்திரனை சனி பார்க்கல, பரவாயில்ல. 4 ராகு வந்தால் தகப்பனார் மனநலம் எல்லாமே பாதிக்கும். நீங்களும் நல்லா இல்லை, உங்கள் அம்மாவும் நல்லா இல்லை, உங்கள் அம்மா உடம்பும் நல்லா இல்லை, நீங்களும் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். என்ன அதனால் கேது திசை. இப்போ சுக்கிரன் திசை. இப்போ 2000னா உங்களுக்கு இப்போ என்ன 25 வயசு ஆகிடுச்சா? கேது சூரியன்லேயே இப்போ சூரியன் வரப்போகிறாரு. சூரியன் எதோடைய கேது கிரகணத்தில் இருக்கார். சனியினுடைய பார்வையில் இருக்காருமா. சனியினுடைய பார்வையில் வந்துட்டாவே என்ன பண்ணுவார்? சனி கடன் கொடுப்பார், நோயை கொடுப்பார், அசிங்கத்தை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் வந்து சூரியன் திசை அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனை சனி பார்க்கறதுனால பூர்வீகத்தில் உங்களுக்கு சிக்கல் இருக்குது, சொத்து சுகத்தில் சிக்கல் இருக்குது, டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது, சொத்து வந்து வழக்கில் இருக்கும். அந்த வழக்கு தீர்றதுன்னா சூரியன் திசையில் இங்கே தீராது. சூரியன் திசையிலும் தீராது, கொஞ்சம் அப்படியே இழுக்குமா. சூரியன் திசையிலையும் இங்கே தீராது. அதனால் வந்து இங்கே என்னென்ன மேஷலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி 6க்கு 6 11 இருக்கிறதுனால நல்லா இல்லை. இப்போ புதன் திசை கிடையாது. இப்போ நடக்கிறது சூரியன் திசை தானே. 5ஆம் அதிபதி கேதுவோட இணைஞ்சி சனியின் பார்வைப்பட்ட சூரியன். கேதுவோடு இணைஞ்சிட்டாவே தகப்பனார் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறேன். சனி பார்வைப்பட்டால் தகப்பனார் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பு. இந்த லைவில் அதெல்லாம் நான் பேசக்கூடாது. ஆனால் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில மறைமுகமாக சில வரிகள் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தகப்பனார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. சந்திரன் சுக்கிரனோட இணைஞ்சு ஓரளவுக்கு சந்திரன் நல்லா இருக்கிற காரணத்தினால அம்மா இருப்பாங்க. 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் அம்மா நோயோடு இருப்பாங்க. நோய் வாய்ப்பட்டு அப்புறம் சரியாகக்கூடிய அமைப்பு. அதே சந்திரன் திசை வரும்போது அம்மா கண்டிப்பாக பாதிப்பாங்க. அதனால் அந்த பாதிப்பெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்குறீங்க? திருமணம் பற்றி கேட்குறீங்களா? திருமணத்துக்கு இப்போ என்ன திசை ஓடிட்டுருக்கு?
மேஷ லக்னம், திருமணம் என்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது, திருமணம் எப்போ நடக்கும், திருமணம் எப்போ நடக்கும், சந்திரன் திசை இல்லை சூரியன் திசை சுக்கிரன், ஆமாம் திருமணம் சூரியன் திசை சுக்கிரன் புத்திமா. இப்போ திருமணம் 55 முடிஞ்சிடுச்சு. ஆமாம் திருமணம் இந்த புத்தி முடிஞ்சிடுச்சு. பார்த்து பேசினா கூட பேச்சு நின்று போயிடுமே. இப்போ அடுத்து சந்திரன் திசை வந்திருக்காரு. சந்திரன் திசை சுக்கிரனோட இணைஞ்ச காரணத்தினால சந்திரன் 4ஆம் அதிபதியாக வர்றாரு. அவர் வந்து 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சந்திரன் திசை சந்திரன் புத்தி, சந்திரன் திசை செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு ஆமாம் சந்திரன் திசை செவ்வாய், சந்திரன் திசை ராகு. ஒரே நிமிஷம் இருங்கம்மா. சந்திரன் திசை ராகு 2027, சந்திரன் திசை செவ்வாய் 2027 3, இது ஆகஸ்ட். சந்திரன் திசை செவ்வாய், சந்திரன் திசை ராகு, சந்திரன் திசை செவ்வாய், சந்திரன் திசை ராகு, சந்திரன் திசை ராகு புத்தி. ராகு நடக்காது, செவ்வாய். ஆமாம் 2027 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான கல்யாணம் கண்டிப்பாக நடக்குமா. 2027 செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். செவ்வாய் தான் 11ல் இருக்கார். சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் பாகிஸ்தானத்துலேருந்து தசை நடத்துகிறாரு. சுக்கரனுடைய எஞ்சிய தசை நடத்துறதுனால உங்களுக்கு சந்திரன் திசை செவ்வாய் புத்தியில் கண்டிப்பாக கல்யாணம் உண்டு. செவ்வாய் புத்தி எப்போ வருது, சந்திரன் திசை செவ்வாய் புத்தி 2027 பிப்ரவரி மார்ச்சில் வருதுமா. மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 10 மாதத்துக்குள்ளே கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இதோட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த லைவ் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி.